சர்க்கார் ஷூட் அப்போ ஒரு விரல் புரட்சி பண்ணும்போது அவர் சிம்பிள்சிட்டி இதுலயே தெரியுது பாருங்க. விஜய் சிம்பிளா வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த பாட்டு வந்து இப்ப ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஆமா, இது வந்து ஒரு வீரல் புரட்சி. ஐ திங்க் ஹி வில் டூ புரட்சி இன் லைஃப்ல பண்ண ஆரம்பிச்சிடறான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சாங். இட்ஸ் அபவுட் அவரோட சாங் சிச்சுவேஷன் தெரியும். நான் ஒரு மைண்ட்ல அவர் எம்ஜிஆர் மாதிரி ஒன்று எடுக்கணும்னு, பட் இன் ஃபியூச்சர் எம்ஜிஆர் மாதிரி வருவார்னு நான் நினைக்கிறேன். ஐ அம் சோ ஹாப்பி. அந்த சாங் பயங்கர பெரிய விஷயம். அந்த பாட்டு தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. இது வந்து செஸ் இதுக்காக சிஎம் ஸ்டாலின் அவருக்கு இவரு நம்ம விக்கி விக்னேஸ்வரன் டைரக்ட் பண்ணாரு. ஏஆர் ரஹ்மான் சாரும் இவரு பண்ணாரு. நான் சிஎம் வரும்போது ஃபுல் பாதுகாப்புலாம் நம்மளெல்லாம் தள்ளிடுவாங்க போகிறதுக்குன்னு. பட் as soon as என்டர் அவ்வளோ ஒரு சிம்பிள் பர்சனாக இருந்தார். யாரும் கிட்ட கூட வரல. அவ்வளோ ஈஸியாக இருந்தது. ஒரு சிஎம் வராரு, நம்ம கிட்ட கூட நகர விடுவாங்களா தெரியல. அவ்வளோ அழகாக கேட்டுட்டு பண்ணாரு. பட் அவரே ஒரு பெரிய ஆக்டராக இருந்திருக்காரு. அவ்வளோ ஈஸியாக ஒரு கேட்டார மூமெண்ட் எதாவது இருக்கா மாஸ்டர்? இல்லை சார், இப்படி வரணும் சார், அப்படி நான் 5 6 7 8 சொல்கிறேன் சார். 5 6 7 8 சொல்லாமா வேணாமான்னு ஒரு பயம் இருந்தது. ஆனால் 5 6 7 8 சொல்லும் போது கரெக்டாக எடுத்தாரு. ஃபேமிலியில சினிமா வெரி சிம்பிள் பர்சன். துபாய் ஷோ நம்ம துபாய் ஷோ பண்ணும்போது துபாய் ஷோ பண்ணது. அப்போ ஓல்டா பழைய பிருந்தா அப்போ எடுத்தது. 3 பேருமே பயங்கர வாழ். அப்போ அந்த சாங் தான். ஐயோ ஐயோ நான் எவ்வளோ அழகா இருக்கேன் பாரு. இதோட மெமரிஸ். தட்ஸ் a fun song. அசின் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஜெயம் ரவி இஸ் a வெரி குட் டான்சர், ஆல்ரவுண்டர். அவங்க மலேசியாவில் எடுத்தோம். ஆனால் சூடு பயங்கர சூடு. பட் 2 பேருமே ரொம்ப அழகாக ஆடினாங்க. இது சென்னை செந்தமிழ் அது எடுக்கும்போது படத்துல இல்ல. பட் வெரி குட் கிளாசிக்கல் டான்சர் அசின். இவரும் கிளாசிக்கல் டான்சர். ஜெயம் ரவியும் கிளாசிக்கல் டான்சர். ரொம்ப அழகாக ஆடிருப்பாங்க. ஒரு ஃபியூஷனாக இருந்தது பாட்டு. எத்தனை நாளில் ஷூட் பண்ணீங்க? நல்ல பாட்டு, சூப்பர் கோரியோகிராஃபி. 3 days தான் கேரளாவில். சொர்க்கம் என்பது உன்னோட நடிப்பு. என்னோட நடிப்பா? அது கமல் சார்ட்டு தான் கேட்கணும். இல்லை, இது இந்த மூமெண்ட்டை மறக்கவே முடியாது. ஒரு 1 2 3 அப்படி எடுத்திருப்போம். கமல் சார் கரெக்டாக டேக் சொல்லும்போது நீ எந்த கால் எடுக்கிறேன்னு கேட்டார். நான் எந்த கால் எடுக்கிறேன்னு சொல்றதுக்குள்ளே மியூசிக் வந்துருச்சு. பார்த்தா நான் லைட்டாக தப்பா ஆடி இருப்பேன். கமல் சார் கரெக்டாக ஆடி இருப்பார் அந்த படத்துலையா? கரெக்ட். பட் ஐ என்ஜாய்ட். ஏன்னா மறக்க மாட்டேன். ஏன்னா ரகு மாஸ்டர் போயிட்டாரு. ஸ்ரீலங்கால கவர்மெண்ட் ஷோ பண்ணும் போதும் போன் வந்தது. அப்ப நாங்க எல்லாருமே பிடிவாதமா இருந்தோம். வேண்டாம், நடிக்க வேண்டாம், டான்ஸே போதும். யாருக்கு வேணா சொன்னீங்க. சரி, போய் கமல் சார்ட்ட போய் சொல்லிட்டு வரலான்னு போனேன். ஃபீவர் வர மாதிரி ஆக்ட் பண்ண. ஆமா, ஆக்ட் பண்ண. பரவாயில்ல, ஃபீவர் வந்தாலும் நாளைக்கு ஷூட்டிங் வந்துருன்னு சொல்லிட்டாரு. மை குரு மனிஷா கடல் படத்துல. அது கூட நல்ல பாடல்கள், செம்ம பாட்டு. மணிரத்னம் சார் சாங் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஜோ மை ஃபேவரட் ஆக்ட்ரஸ். ரொம்ப நல்ல ஒரு டெடிகேட்டட். ஒரு சாங்காக இருந்தால் கூட அது எப்படி பண்ணலாம், என்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணி. இப்போ கூட பாருங்க, அவங்க படம் பண்ணுறதுலாம் பெஸ்ட்டாக இருக்கும். பீப்புளுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது வந்து தலைவி கங்கனா ஒரு சாங் பண்ணும்போது கொரோனா அப்போதான் எண்டுக்கு முடிகிற மாதிரி இருந்தது. அந்த டைமில் ஷூட் பண்ணது. கிட்ட போலாமா, நிறைய பேர் கிட்ட போலாமா வேண்டாமா அப்படின்னு. நாலாம் டைரக்டர்ல விஜய் சார். சிம்பிள் சிட்டி. இது வந்து பிரம்மஸ்தரா நல்ல படம். அந்த 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 சாங் எடுக்கும்போது ஸ்னோவில் எடுத்தது. இவங்க 2 பேரும் அவ்வளோ ஒரு சிம்பிள் பர்சன். அப்பயே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வெளியவே தெரியாது. இட்ஸ் அ கிரேட் ஆக்டர், ஷீஸ் அ கிரேட் ஆக்ட்ரஸ். அப்படி ஒரு சிம்பிள் பர்சன்.